முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆங்கிலேயன் விரட்டி அடிப்பதற்குண்டான அடிப்படை காரணம் அவன் இந்திய மக்களின் மீது ஏவிய சர்வாதிகாரம். ஆகவேதான் முஸ்லிம்கள் ஒன்று திரண்டார்கள். ஆங்கிலேயன் மீதான வெறுப்பை சுதந்திர போராட்ட உரைகளில் வெளிப்படுத்தினார்கள், மக்களை தயார்படுத்தினார்கள். அத்தனை போராட்டத்திலே முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்கள். அனைத்து தலைவர்கள் பின்னாலேயும் அணிவகுத்து நின்றார்கள். ஆங்கிலேயனை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். காரணம், எங்களை அடிமைப்படுத்துவதற்கு நீ யார்? சர்வாதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே சர்வாதிகாரத்தை மோடி அரசாங்கம் நம்ம மீது திணிக்குமையானால் ஆங்கிலேயனுக்கு எந்த விதத்தில் பதிலடி கொடுத்தோமோ அதே விதத்தில் மோடி அரசாங்கத்திற்கும் பதிலடி கொடுக்க இந்திய முஸ்லிம்கள் தயார். நம்முடைய அடையாளத்தை அளிக்கிறது, பேரை மாத்துறது, இதெல்லாம் என்ன? நம்மளை ஒழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மாத்தி விட்டார்கள், பயந்து ஒடுங்கிடுவோம் நினைக்கிறீங்களா? இதை விட மேலான அடக்குமுறைகளை எல்லாம் எங்கள் முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த அடக்குமுறைகளோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் செய்வது ஒரு பொருட்டே அல்ல. எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு, ஈமானுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று நாங்கள் வைத்திருக்கிற தவக்குலுக்கு முன்பாக இவர்கள் செய்யக்கூடிய எந்த அடக்குமுறையும் எங்கள் ஈமானிய உறுதியை ஒருபோதும் குறைத்து விடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புதுச்சேரி தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சத்திய முழக்க மாநாட்டில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் பாழாக்கப்படும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்கிற பெருமையை பெற்றிருக்கிறது. நாம் சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்தே இந்த பெருமைக்கு உரியவர்களாக உலகளாவிய அளவில் கவனிக்கப்பட்டு வருகிறோம். ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி நமது வளங்களை சுரண்டி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து இந்த சுதந்திரத்தை மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பெற்றோம். அதிலிருந்து 2 ஆண்டு காலகட்டத்திலேயே நமக்கென்று நமது மக்களை நிர்வகிப்பதற்குரிய அரசமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டோம். அந்த அரசமைப்பு சட்டம் முழுக்க முழுக்க ஜனநாயகத்தன்மையை கவனத்தில் கொண்டதாக, மக்களால் மக்களுக்காக என்ற சொல்லுக்கு ஏற்ப, தத்துவத்திற்கு ஏற்ப தனிநபர் சுதந்திரம், ஊடக சுதந்திரம், அவரவர் மத நம்பிக்கை அவரவர்களுக்கு என்கிற மத சுதந்திரம் என்று எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யப்படுகிற நல்லாட்சியை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், அந்த ஆட்சியாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியதாக அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் இயற்றினார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் உண்மையிலேயே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்கிற பெருமைக்கு முழு தகுதி பெற்றவர்களாக இருந்தோம். காங்கிரசின் ஆட்சி காலத்திலும் நம்முடைய ஜனநாயக தன்மைக்கு அவ்வப்போது இழுக்கு ஏற்பட்டாலும் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி அது ஜனநாயகத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அது காங்கிரஸ்காரர்களே ஒத்துக்கொள்வார்கள். அவ்வப்போது சில இடர்பாடுகள் ஜனநாயக தன்மைக்கு ஏற்பட்டாலும் கூட இந்த 2014 மத்தியில் பிஜேபி ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு முழுவதுமாக நமது நாட்டின் ஜனநாயக தன்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமது நாடு ஒரு ஜனநாயக நாடு என்கிற தன்மையவே நாம் இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதை உலகின் பல்வேறு நாடுகள் கவனிக்கின்றது. இந்திய நாடு படிப்படியாக ஜனநாயக தன்மையை இழக்கின்றது என்பதை கவலையோடு நம்முடைய கவலையை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய நிலை எந்தெந்த நாடுகளிலெல்லாம் நிகழ்ந்ததோ அவையெல்லாம் ஒரு கட்டத்திற்கு பிறகு தங்களை சர்வாதிகார நாடாக மாற்றிக்கொண்டது. அந்த சர்வாதிகார நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்து விடக்கூடாது என்கிற தம்முடைய கவலையை தெரிவிக்கிறார்கள். உண்மையில் மோடியினுடைய இந்த 11 ஆண்டுகால ஆட்சி
ஆட்சியில் ஜனநாயக தன்மைக்கு அப்படி என்ன இழுக்கு ஏற்பட்டு விட்டது, அப்படி என்ன அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது? நாம் அனைவரும் நன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதனையும் விமர்சித்து பேசக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது தானே. அப்படி என்றால் ஜனநாயகம் நன்றாக செழித்து தானே வளர்ந்திருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மை நிலை அவ்வாறல்ல. இந்த 11 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சியில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சுதந்திரமும் பறிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. தனிநபர் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, ஊடக சுதந்திரத்தில் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது, பத்திரிகையாளர்களின் சுதந்திரம் நசுக்கப்படுகிறது, அரசு இயந்திரங்கள் நிறுவனங்கள் எதுவும் தன்னாட்சி பெற்ற சுய அதிகாரம் பெற்ற அரசு நிறுவனங்கள் எதுவும் சுயமாக இயங்குவதற்குரிய உரிமையை பெற்றிருக்கவில்லை. மறைமுக அழுத்தம் அவைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு விதமான நெருக்கடி ஆளும் அதிகார தரப்பிலிருந்து, மத்தியில் ஆளுகிற பிஜேபியின் தரப்பிலிருந்து ஒரு விதமான நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் நாம் கற்பனையாக யூகமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தில் உள்ளது. நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய கவலை மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் குழுமி இருக்கிற இந்த முஸ்லிம்களின் கவலை மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் கவலை. பல எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த 11 ஆண்டு காலகட்டத்தில் பல நேரங்களில் இந்திய நாட்டின் ஜனநாயக தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று கவலை தெரிவிக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் தம்முடைய கவலையை தெரிவிக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கவலையை தெரிவிக்கும் வகையில் தான் நாட்டின் போக்கு போய் கொண்டிருக்கிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் 4 பேர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இந்திய வரலாற்றில், சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதே இல்லை. மோடியின் ஆட்சியில் தான் இப்படி நடைபெற்றது. 4 நீதிபதிகள் யார் யாரெல்லாம்? செல்லமேஸ்வர், ரஞ்சன் கோகாய், குரியன் ஜோசப், இவங்கெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கிறாங்க. 4 இணைந்து சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார்கள். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அவர்கள் வழங்கினார்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அந்த நீதிபதிகள் சொன்னார்கள், நீதித்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்போது தலைமை நீதிபதியாக இருந்தவர் தீபக் மிஸ்ரா, அவர்தான் உச்சநீதிமன்ற அமர்வுக்கு வரக்கூடிய வழக்குகளை ஒவ்வொரு நபருக்கா பிரிச்சு கொடுப்பாரு. இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயம். உச்சநீதிமன்றத்தினுடைய வளமை என்னவென்று சொன்னால், நடைமுறை என்னவென்று சொன்னால், அந்த நீதிமன்றத்தில் பல அமர்வுகள் இருக்கும். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சில வழக்கை விசாரிக்கும், 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சில வழக்கை விசாரிக்கும். அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் 5 பேர் 7 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் அவங்க விசாரிப்பாங்க. எந்த வழக்கு எந்த பெஞ்சுக்கு போகணும், இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும், அதை தீர்மானிப்பது யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்போதும் இப்போதும் அதான் நடைமுறை, அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அப்ப இந்த 4 நீதிபதிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாங்க, எந்த வழக்கை யார் விசாரிக்கணும் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார், அவர் தான் கொடுப்பார். ஆனால் அவர் பார்த்து பார்த்து கொடுக்கிறார். சில நபர்களின் பெஞ்சுகளுக்கு குறிப்பிட்ட அரசு சம்பந்தப்பட்ட வழக்கு வருவதே இல்லை. அரசை விமர்சனம் செய்யக்கூடிய, அரசின் குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய தன்மை கொண்ட வழக்குகளாக இருந்தால் அப்படிப்பட்ட வழக்குகள் எங்கள் அமர்வுக்கு வருவதே இல்லை. பார்த்து பார்த்து கொடுக்கிறாரு. யார் மேல? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேரும் சேர்ந்து அப்போதைய தலைமை நீதிபதியின் மேல் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார்கள். தலைமை நீதிபதி சுதந்திரமாக செயல்படவில்லை, நீதித்துறை ஒரு நெருக்கடியில் இருக்கிறது, அரசின் புறத்திலிருந்து மறைமுகமான அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, பட்டவர்த்தனமாக உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன விஷயம். அவர் இன்னும் கூடுதலாக சொன்னார்கள், நாங்கள்லாம் மூத்த நீதிபதிகள்,
இவங்க அந்த 4 பேர். அப்ப ரஞ்சன் கோகாயி, செல்லமேஸ்வர், குரியன் ஜோசப், இவங்கெல்லாம் நாங்க சீனியர். உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் எங்களை விட ஜூனியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை புறக்கணிச்சுட்டு ஜூனியருக்கு கொடுக்குறாங்க. அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளில் மூத்த நீதிபதிகளின் ஆலோசனையை பெற்று ஆக வேண்டும் என்கிற விஷயத்தில் கூட அந்த அரசியல் சாசன அமர்வில் எங்களை இடம்பெற செய்வதில்லை. எங்கள் நாள் வரையும் புறக்கணித்து விடுகிறார்கள். எங்களை விட இளையவர்களாக ஜூனியர்களாக இருக்கக்கூடிய நீதிபதிகளை அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற செய்கிறார்கள். அப்ப அரசுக்கு சார்பாக உள்ளவர்களை மாத்திரம் இவர்கள் தேர்வு செய்கிறார்களோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இது எங்க பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்றீங்க? தலைமை நீதிபதிக்கு நீங்க சொல்லிட வேண்டியதுதானே? அதற்கு அந்த 4 நீதிபதிகளும் சொன்னார்கள், ஆமாம் நாங்கள் சொன்னோம். தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவிற்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். இது மிகப்பெரிய குறை. நீதித்துறை சுதந்திரமாக அரசின் தலையீடு இல்லாமல் செயல்பட வேண்டும். யாருக்கும் நாம் பாரபட்சம் பார்க்க கூடாது. சட்டம் எதை சொல்கிறதோ அதை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்க வேண்டியது நீதித்துறையின் பொறுப்பு. அந்த பொறுப்பிற்கு களங்கம் ஏற்படாத வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்று அவரின் குறைகளை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதினோம். எந்த பதிலும் இல்லை. அரசின் தரப்பிற்கு சுட்டிக்காட்டினோம், எந்த பதிலும் இல்லை. எங்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்படுகிறது, எங்கள் கவலை புறந்தள்ளப்படுகிறது. ஆகவே பத்திரிகையாளர் சபையில் மக்கள் மன்றத்தில் இந்த குறைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார்கள். நீதித்துறையிலேயே ஜனநாயகம் இல்லை, நமது நாட்டின் ஜனநாயக தன்மையில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற கவலையை சாமானியர்கள் தெரிவிக்கவில்லை. நமது பிரச்சனைகள் எல்லாம் அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வை தரக்கூடிய மேன்மக்கள் என்று போற்றப்படுகிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சில வருடங்களுக்கு முன்பு இந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்படின்னா நம்ம நாட்டினுடைய போக்கை பாருங்க. நீதித்துறையே சுதந்திரமா இல்லைன்னா, அங்கே ஜனநாயகம் இல்லை என்றால் ஏனைய துறைகளை பற்றி பேச வேண்டுமா? அவர் கவலையை வெளிப்படுத்தியதை போலவே இந்த 4 நீதிபதிகளும் கவலையை வெளிப்படுத்தியதை போலவே உச்ச நீதிமன்றத்தின் அதற்கு பிறகான பல்வேறு தீர்ப்புகளை பார்த்தால் மத்திய அரசிற்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, அரசியல் அழுத்தத்திற்கு உட்பட்டோ அல்லது சுதந்திரமாகவோ அவர்கள் என்ன காரணங்களை சொன்னாலும் சரி, அவர்கள் சொன்ன பல தீர்ப்புகள் மத்திய அரசின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாகத்தான் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் இருந்தது. மறுக்க முடியுமா? பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் இவர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன? சட்டத்தின்படியிலான தீர்ப்பா? அரசமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதை அடிப்படையாக முன்வைத்து சொல்லப்பட்ட தீர்ப்பா? அந்த அநியாய தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளில் ஒருவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், அவர் தம்முடைய பொறுப்பு காலத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார். பாபர் மஸ்ஜித் தீர்ப்பை சொன்னவர்களில் ஒரு நீதிபதி அவர் சொன்னார், இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது, மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியது, என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் கடவுளிடம் தீர்ப்பை கேட்டோம். யாரு? நீதிபதி சொல்றார். பாபர் மஸ்ஜித் தீர்ப்புக்கு அரசியல் சாசன புத்தகத்தில் அவங்க படிச்சு தீர்ப்பு சொல்லலை, நீதிபதியை சொல்றாருங்க, நம்ம சொல்லலை. நாங்கள் கடவுளிடம் தீர்ப்பை கேட்டோம், கடவுள் சொன்னார், அந்த தீர்ப்பையே நாங்கள் எழுதினோம். எந்த கடவுள்? பிரச்சனை வருதுல்ல இப்போ அதான பிரச்சனை. எங்க சொத்து விவகாரம் சம்பந்தமா உங்களை நாடி வந்தால் நீங்க கடவுள்கிட்ட ஏன் கேட்டு தீர்ப்பு சொல்றீங்க? அதுக்காக உங்களை அந்த பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறோம், அதற்காகவா உங்களை நீதிபதி என்கிற அந்தஸ்தில் நாங்கள் அமர வைத்திருக்கிறோம்? சட்டத்தை படித்து சட்டத்தின்படி வழங்க வேண்டிய ஒன்றை நாங்கள் கடவுளிடம் கேட்டோம், கடவுள் எங்களுக்கு ஒரு சிந்தனையை தந்தார், அதையே உங்களுக்கு நாங்கள் தீர்ப்பாக வழங்கினோம் என்று கூசாமல் சொன்னார்கள். இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் வழங்கிய தீர்ப்பின் லட்சணத்தை? இவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பாபர் மஸ்ஜித் விவகாரம் ஒரு உதாரணம். இதுபோன்று பல்வேறு விவகாரங்களில் காஷ்மீருடைய சிறப்பு பிரிவு அந்தஸ்தை நீக்கினார்கள். உச்சநீதிமன்றத்தின் அமர்வுக்கு வந்தது, என்ன நியாயத்தை வழங்கினார்கள்? என்ன நீதி கிடைத்தது? என்ன நேர்மை கிடைத்தது? அந்த மாநில மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டதா? காஷ்மீருக்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்தா? இந்தியாவின் ஏழைய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இல்லையா? நாகாலாந்துக்கு இல்லையா? மிசோரமுக்கு இல்லையா? எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாநிலங்களுக்கு
சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. இவர்களின் கண்களுக்கு உறுத்தியது காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து மட்டும். அதனை சட்டத்திற்கு புறம்பாக கொல்லைப்புற வழியாக நீக்கினார்கள். சட்டப்பேரவைதான் அதை நீக்குவதற்குரிய அதிகாரம் உள்ளது என்கிற நிலையில் சட்டப்பேரவையை கலைத்தார்கள். இந்த திருத்தத்தை, இந்த நீக்கத்தை செய்வதற்கு முன்பு சட்டப்பேரவையை கலைத்தார்கள். சட்டப்பேரவையின் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கினார்கள். ஆளுநர் அந்த சிறப்பு பிரிவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். யார் சார்பா? மக்கள் சார்பா. மக்கள் சொன்னார்களா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சொன்னார்களா? அந்த பிரதிநிதிகளை செல்லாக்காசு ஆக்கிவிட்டு சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு இவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு பொம்மையை ஆளுநராக நியமித்துவிட்டு அந்த ஆளுநர் சொன்னாராம் மக்கள் சார்பாக, பிரிவு 370 எங்களுக்கு வேண்டாம். இது திருட்டு வேலை இல்லையா? இந்த திருட்டுத்தனத்தை உச்சநீதிமன்றம் கண்டிக்கவில்லை. 500,000 செல்லாது என்று அறிவித்தார்கள். அறிவித்தார்கள் என்று சொல்வதை விட மோடி அறிவித்தார், அவ்வளவுதான். ஏன் அவங்கள பல பேருக்கே அது தெரிஞ்சிருக்கா? திடீர்னு தானே மோடிஜி வருவார். திடீர்னு வருவார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, மங்கி பாத்து. திடீர்னு உட்கார்ந்து சொல்வார். என்ன சொல்றாரோ அதுதான், அன்னைக்கு என்ன வருதோ அது சட்டம். அது போன்ற ஒரு இரவில் ஏதோ ஒரு உரையை நிகழ்த்த போகிறார் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தருணத்தில் திடீரென்று மோடியின் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, 500,000 செல்லாது. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பேர் சிரமப்பட்டோம். 500,000 செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட வேளையில எந்த பணக்காரனும் சிரமப்படவே இல்லைங்க. கோடி கோடியாக 500,000 ரூபாய் நோட்டுகளை கத்தை கத்தையாக வைத்திருப்பார்களே, அவங்கள எவனாவது பேங்க் வாசல்ல நின்று நீங்க பாத்தீங்களா? ரஜினிகாந்த் பேட்டி அந்த நேரத்தில், நான் இதை பெரிதும் வரவேற்கிறேன். பேங்க் வாசல்ல நின்னாரா? எத்தனையோ பல நடிகர்கள், அரசியல்வாதிகள், மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு சட்டம். இதனால் கருப்பு பணம் ஒழிந்துவிடும். அயல் நாட்டில் பதுங்கி கிடக்கிற கருப்பு பணம் எல்லாம் இந்திய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுவிடும். ஒவ்வொருவரின் இந்திய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுவிடும். என்னவெல்லாம் ஆசை காட்டினார்கள். ஊழலுக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. கருப்பு பணம் இத்தோடு ஒளிந்து விட்டது, அழிந்து விட்டது, என்னவெல்லாமோ சொன்னார்கள். ஒரு பணக்காரன், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் சரி, நீங்க பேங்க் வாசலுக்கு எல்லாரும் போய் நின்று இருப்போம். ஒரு 500 ரூபாய் மாத்த இவர் வச்சிருந்தது எவ்வளவுதான்? ஒரு 500 ரூபாய் நோட்டு. திடீர்னு பார்த்தா செல்லாதுன்ட்டாங்க. டிவியில் பார்க்கிறாரு 8 மணிக்கு, செல்லாதுன்னு மோடிஜி அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. இது தெரியாம கடையில போய் என்னைக்கு 100 கிராம் சீனி வாங்குறவர் அன்னைக்கு 3 கிலோ சீனி கேட்கிறாரு. 3 கிலோ சீனி 500 ரூபாய் நீட்டுறாரு. கடைக்காரன் பார்க்கணும், இவரு 3 கிலோ வாங்க மாட்டாரு. டிவியை பார்க்கிறாரு, 500,000 செல்லாது. ஓடு ஓடு, வாங்க முடியாது, 500 ரூபாய் செல்லாது. பஸ்ல போய்கிட்டு இருக்கிறார். 500 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு செய்தி வந்து அடைந்ததற்கு பிறகு பஸ்ஸில் இருந்து பல பயணிகள் இறக்கிவிடப்பட்டார்கள். பல திருமணங்கள் தடைப்பட்டது, காலதாமதமானது. பல நெருக்கடிகளை மக்கள் சந்தித்தார்கள். வங்கி கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். இந்தியா முழுவதிலும் வங்கியில் 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக காத்திருந்ததிலேயே 20 பேர் பலியானார்கள். இந்தியா முழுவதிலே காத்திருந்ததில்லை, வெயிட் பண்ணதில்லை. காசு இல்லை, செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு. நமக்கு கேட்க விரும்புறது, எந்த பணக்காரனாவது கோடி கோடியா வச்சிருந்தாங்க பேங்க் வாசல்ல வந்து நின்று நீங்க பாத்தீங்களா? நம்ம எம்பி வந்து நின்னாரா? எம்எல்ஏ வந்து நின்னாரா? அரசியல்வாதிகள் வந்து நின்னார்களா? இவன் ஒரே ஒரு 1000 ரூபாயை மாத்திரத்துக்கு கஷ்டப்பட்டு பேங்க் வாசல்ல நாள் கணக்கா நின்னான். கஷ்டப்பட்டது சாமானியர்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. இந்த 500,000 ரூபாய் செல்லாது என்று, இது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல். மோடி அறிவித்தது தன்னிச்சையான செயல். ஆர்பிஐ வங்கிக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை. பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. ஆனால் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அரசை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருந்ததா? மோடியை கிடுக்குப்பிடி போட்டு கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இருந்ததா? அவரின் எதேச்சதிகார போக்கிற்கு கடிவாளம் போடும் வகையில் இருந்ததா? இல்லை. மோடியை வருடி கொடுப்பதை போல்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தது. 500,000 செல்லாது என்கிற அந்த தீர்ப்பிலை இப்படி ஒவ்வொன்றாக அந்த 4 நீதிபதிகள் தம்முடைய எந்த கவலையை வெளிப்படுத்தினார்களோ
அதில் ஒரு உண்மைத்தன்மை உள்ளது என்பதை பல தீர்ப்புகளை பார்க்கின்ற பொழுது நமக்கே பளிச்சென்று புரியும். நீதித்துறை நெருக்கடியில் தான் இருக்கிறது, சுதந்திரமாக செயல்பட இவர்கள் விடவில்லை. உண்மை, யதார்த்தம் அது. நீதித்துறைக்கு மட்டுமா இந்த நிலை? ஊடகத்துறை அரசை விமர்சனம் செய்து சுதந்திரமாக ஒரு கட்டுரை அவர்களால் எழுத முடிகிறதா? பாஜக அரசை விமர்சனம் செய்து அவர்களின் ஊழல்களை அம்பலப்படுத்தி அவர்களின் குறைகளை பட்டியலிட்டு ஒரு கட்டுரை எழுதுவதற்குரிய சுதந்திரம் ஊடகத்திற்கு இல்லை. அதை மீறி அவர்கள் அம்பலப்படுத்தினால் அவர்களை ஒடுக்குவதற்குரிய, மிரட்டுவதற்குரிய வேளையில் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இறங்குகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு உலக புகழ் பெற்ற பிபிசி என்கிற நிறுவனம் 2002 குஜராத்தில் நடைபெற்ற முஸ்லிம் இன படுகொலையை ஆவணப்படுத்தி ஒரு ஆவணப்படம் ஒன்றை தயார் செய்து வெளியிட்டது. பிபிசி தம்முடைய இணையதளத்தில் வெளியிட்டது. அதை தடை செய்தார்கள். அவர்கள் வெளியிட்ட இணையதளத்தில் தடை செய்தது மட்டுமல்ல, அந்த படத்தை, அந்த ஆவணப்படத்தை யாருமே ஒளிபரப்பு செய்யக்கூடாது, ஒரு பொதுக்கூட்டத்திலும் ஒளிபரப்பு செய்யக்கூடாது, ஒரு கல்லூரியிலும் ஒளிபரப்பு செய்யக்கூடாது. மீறி ஒளிபரப்பு செய்தால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மத்திய அரசு செயல்பட்டது. நடந்துச்சா இல்லையா? கரெக்டா அந்த ஆவணப்படம் தயாரானதற்கு பிறகு அவர்கள் ஆவணப்படத்தை தயார் பண்ணதே என்ன? குஜராத், தி மோடிஸ் கொஸ்டின், குஜராத் மோடிக்கான கேள்விகள், அதுதான் அதுல உள்ள ஆவணப்படத்தினுடைய தலைப்பு. இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து 2002 இந்த சம்பவம் நடந்தது. அதிலிருந்து மோடி பிரதமரான 2014 வரையிலையும் கிட்டத்தட்ட 12 வருஷம் அமெரிக்காவுக்கு செல்ல மோடிக்கு அனுமதி இல்லை, விசா மறுக்கப்பட்டது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தும், குஜராத்தின் மாநில முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தும் அமெரிக்காவுக்கு செல்வதற்குரிய விசா அனுமதி மறுக்கப்பட்டது. காரணம், உங்கள் ஆட்சியின் கீழ் ஒரு மிகப்பெரிய இன படுகொலை நடைபெற்றிருக்கிறது, அதற்கு சூத்திரதாரியாக, குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், அது குறித்து எங்களுக்கு தெளிவு ஏற்படும் வரை உங்களுக்கு அனுமதி இல்லை, மறுத்து வந்தார்கள். 2014 வரை மோடி அமெரிக்காவுக்கு போகவே முடியல. பிரதமர் ஆனதற்கு பிறகு அவனுக்கு வேற வழி இல்லை, கூப்பிட்டு தான் ஆகணும், கை குலுக்கி ஆகணும், விருந்து கொடுத்தாகணும். முதல் விசாவே கொடுக்க மாட்டேன்ட்டான், இப்ப விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதே அமெரிக்கா இப்ப மோடிக்கு விருந்து கொடுக்கிறது. காரணம், நாட்டின் பிரதமர் என்கிற அந்த பதவிக்கு அதன் மூலம் அவர் அடையக்கூடிய ஒரு நன்மை. அப்ப 14 வரையிலையும் உங்களுக்கு அமெரிக்காவில் விசா மறுக்கப்பட்டதா இல்லையா? இதையெல்லாம் அந்த ஆவணப்படத்தில் இது தொடர்பான பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி, பல்கிஸ் பானுவுக்கு என்ன நிகழ்ந்தது, அந்த குற்றவாளிகள் என்ன ஆனார்கள், எப்படி விடுதலை ஆனார்கள், இதில் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எந்தெந்த வகையில் தொடர்பு உள்ளது, எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும் விதமா இந்த ஆவணப்படத்தை தயார் செய்தார்கள், வெளியிட்டார்கள். ஆவணப்படத்திற்கு தடை. சரி, அதுவே கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற செயல். 2002 நடந்ததைத்தான் அவர் சொன்னாரு, நடந்ததைத்தானே பிபிசி ஆவணப்படுத்தியது, நடந்ததை சொல்லக்கூடாது என்று தடை செய்தார்கள். அதற்கு தடை. ஓகே. அதுக்கப்புறம் பிபிசி ஆவணப்படத்தை வெளியிட்ட சில நாட்களிலேயே டெல்லியிலையும் மும்பையிலையும் பிபிசியினுடைய அலுவலகத்திற்கு ரெய்டு போனாங்க. பாஜக அரசு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம உலகமெல்லாம் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாயிற்று என்கிற சிந்தனை தெளிவு கூட இல்லாமல் பட்டவர்த்தனமா இங்க பத்திரிகை சுதந்திரம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமா மும்பையில் உள்ள அலுவலகத்திற்கும் டெல்லியில் உள்ள அலுவலகத்திற்கும் ரெய்டு போனதை அமெரிக்காவில் உள்ள சமூக அமைப்புகள் கண்டித்தது, மேலை நாடுகள் கண்டித்தது. என்னங்க, ஒரு பத்திரிகை சுதந்திரம் இந்தியாவில் இல்லையா? ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுவதற்குரிய சுதந்திரம் இந்தியாவில் இல்லையா? மீறி வெளியிட்டால் நீங்கள் அவர்களுக்கு ரெய்டு விடுவீர்களா? அவர்களின் அலுவலகத்தை பரிசோதனை என்கிற பெயரில் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பீர்களா? ஏன் இதுக்கு முன்னால் அந்த ரெய்டு இல்லை? கரெக்டா இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டதற்கு பிறகு ரெய்டு வருவதற்கு என்ன காரணம்? அச்சுறுத்தல். என் சப்ஜெக்ட் நீ தொடக்கூடாது, தொட்டா நீ கெட்ட, உன்னை நான் தொந்தரவு பண்ணுவேன், உனக்கு நான் நெருக்கடி கொடுப்பேன், உன்னை சுதந்திரமா நான் விட மாட்டேன், ரெய்டு அனுப்புவேன், சிபிஐ தேவை என்றால் புலனாய்வு அமைப்புகளை ஏவி விடுவேன்.
அல்லது இடியை நான் ஏவி விடுவேன், வருமான வரித்துறையை ஏவி விடுவேன். எல்லா அமைப்புகளையும் ஏஜென்சிகளையும் தங்களுடைய கைப்பாவியாக மத்திய அரசு செயல்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சான்று. இதற்கு பேர் ஜனநாயகமா? இதற்கு மேலும் நம்முடைய நாட்டில் ஏனைய நிறுவனங்கள் சுதந்திரமாக ஜனநாயகத்தன்மையோடு செயல்படுகிறது என்பதை ஒப்புக்கொள்ள முடியுமா? ஊடகவியலாளர் சித்திக் காப்பான் ஊபியில ஹத்ராஸ்ல ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாள். அந்த செய்தியை கவர் செய்வதற்காக வேண்டி கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அங்க போறார். போன இடத்துல அவர் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு என்ன? தேச துரோக வழக்கு. தேச துரோக வழக்கு. நாட்டின் இறையாண்மைக்கு இவர் எதிராக செயல்பட்டு விட்டார். UAPA வழக்கு. எப்பேற்பட்ட கொடுமை பாருங்கள். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் ஊபி. அந்த மாநிலத்தில் ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறாள். அந்த செய்தியை கவர் பண்ணி நாட்டு மக்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் ஒரு ஊடகவியலாளருக்கு இல்லை. அதை மீறி அந்த செய்தியை திரட்ட வேண்டும் என்று சென்றவரை தேச துரோக வழக்கு சுமத்தி சிறையில் அடைத்தார்கள். பல வருடம் சிறையில் என்றார். ஜாமீன் வாங்கி வெளியே வர்றாரு. இன்னொரு வழக்கு. மிகப்பெரிய வேதனை. இன்றைக்கு வரையிலும் அவர் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிறையில் தான் இருக்கிறார். ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவிற்கு அவர் மீது பல வழக்குகளை போட்டு, எங்க ஆட்சியின் அவலத்தை நீ சொல்வாயா? ஊபியின் அவலத்தை நீ மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பாயா என்கிற கோபத்தை வெளிப்படுத்தும் விதமா அவரை சிறையில் இருந்தே வெளிவர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பேர் ஊடக சுதந்திரமா? இப்படியான சம்பவங்கள். ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், நெருக்கடி கொடுக்கப்படுகிறார்கள். 2010 இருந்து 2020 வரையிலையும் 100 பேர் மேல UAPA வழக்கு போட்டிருக்கிறாங்க அல்லது தேச துரோக வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல 50 விழுக்காடு வெறுமனே 2020 இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 2010 இருந்து 2020 10 வருஷ காலம். இந்த 10 வருஷ காலத்துல UAPA வழக்கு தேச துரோக வழக்கு போடுறாங்கல்ல, அரசாங்கம் போடுகிறது அல்லவா, அது எல்லாத்தையும் திரட்டி பார்த்தா அதிகமான வழக்கு போடப்பட்ட காலம் எது? 2020ங்கிற இந்த ஆண்டு, இந்த ஒரு வருஷம். சரி, இந்த ஒரு வருஷத்துல மட்டும் எத்தனை சதவீத வழக்குகள் மொத்தத்தில் 10 வருஷத்தில் பதிவான வழக்குகள்ல இந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதிவான வழக்கின் சதவீதம் எவ்வளவு? 50%. 9 வருஷத்துல 50 வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இன்னொரு 50. அப்படின்னா பாருங்க, மோடியின் ஆட்சி சுதந்திரமான ஆட்சி. பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற சுதந்திரத்தை பாருங்கள். எந்த ஊடகவியலாளரும் நிம்மதியாக செயல்பட முடியவில்லை. பல்கிஸ் பானுவுக்கு ஆதரவாக ஒரு பெண் பத்திரிகையாளர் நீதிமன்றத்திற்கு சென்றால் என்றால் அந்த பெண்மணியை மிரட்டுவது, அவர்களுக்கு நெருக்கடியை கொடுப்பது, அவர்களை நீதிமன்றம் என்று அலைய விடுவது, அவ எப்படி ஊடகம் சுதந்திரமாக இருக்கிறது என்று சொல்ல இயலும்? அப்போ ஒவ்வொரு பேர் மேலேயா வழக்கு போடுறது. கடைசியா வழக்கு போட்டு பார்த்தாங்க, எதுக்கு இப்படி வழக்கு போட்டுக்கிட்டு? மீடியாவையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க சிந்தனையை பார்த்தீங்களா? மீடியா இருந்தா தானே நீங்க சுதந்திரமா பேசுவீங்க. மீடியாவே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அதானியை வைத்து அதற்கு முன்பு வரையிலையும் பாஜக அரசை விமர்சனம் செய்து கொண்டிருந்த ஒரு செய்தி ஊர்வலம், இந்திய அளவில் புகழ்பெற்ற செய்தி நிறுவனத்தை விலக்கி வாங்கி விட்டார்கள். முடிஞ்சு போச்சு. எவன் குறை சொல்றான்னு பார்க்கிறது, எவன் விமர்சனம் பண்ணான்னு பார்க்கிறது. அந்த நிறுவனம் என்ன? அந்த நிறுவனத்தின் 60% பங்கு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை. ஆள் யாரு? அதானி. நீங்க வாங்குங்க. முடிஞ்சு போச்சு. அதானியை வச்சு அந்த செய்தி நிறுவனத்தை விலக்கி வாங்கியாச்சு. இனி அந்த செய்தி நிறுவனம் அதானியால் நடத்தப்படுகிற அதிகமான பங்குகளை கொண்டிருக்கிற அந்த செய்தி நிறுவனம் பாஜக அரசு விமர்சனம் பண்ண முடியுமா? அப்ப அரசு விமர்சனம் பண்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, சகித்துக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். மீறி விமர்சனம் பண்ணா அது பத்திரிகையாளராக இருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். அமைப்பாக இருந்தால் அந்த அமைப்புக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அரசியல் கட்சியாக இருந்தால் அரசியல் கட்சியை கூட இவர்கள் சுதந்திரமாக செயல்பட விடுவது கிடையாது. எந்த அரசியல் கட்சி சுதந்திரமா இருக்கு? இவங்க கூட்டணிக்கு வாங்க. இவங்க பல மாநிலங்கள்ல கூட்டணி என்பதையும் மிரட்டி தான் வைத்திருக்கிறார்கள்.
மிரட்டப்பட்ட கூட்டணி, நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி. நீங்க கேரளாவில் என்ன, வட மாநிலங்கள்ல என்ன நடந்தது, ஊபியில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் அங்கெல்லாம் போக வேண்டாம். நமக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தெரியும் தானே. தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? அண்ணா தமிழ்நாட்டில் எடப்பாடி என்ன சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு 2 மாசத்துக்கு முன்னால் எடப்பாடி பேசின பேச்சை நீங்க கேளுங்க. 2026 பிஜேபியோட கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சொன்ன 3வது நாள் சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குறாரு. யாரோட? பிஜேபியோட. அப்ப இந்த 3 நாள் கேப்ல என்ன நடந்துச்சு தெரியணும்ல. 2026 கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை என்று அடித்து சொன்ன எடப்பாடி திடீரென்று பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு என்ன அழுத்தம்? அவரோடு சிரித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை என்ன? நீங்க தானே கூட்டணி இல்லைன்னீங்க, பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க தான் சொன்னீங்க. சொன்ன 3வது நாள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்ப உள்குத்து ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே மக்கள் விளங்குவான். இது நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்படுகிற, மிரட்டி வாங்கப்படுகிற கூட்டணி என்பது தெரியவில்லையா? பகிரங்கமா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. கூட்டணி கட்சிகளை மிரட்டுவார்கள், அடிபணியாவிட்டால் சிபிஐ ஏவி விடுவார்கள் அல்லது வழக்கை தொடுப்பார்கள். ராகுல் காந்தி அவர் ஒரு முறை பேசினார், எதிர்க்கட்சி தலைவர். அவர் பேசுறாரு, ஏன் திருடர்கள் பேரெல்லாம் மோடி மோடின்னு முடியுதுன்னு தெரியல அப்படின்னார். ஏன்? அப்ப இந்த நீரவ் மோடி, லலித் மோடி இந்த 2 திருடர்களும் உலக ஃபேமஸ். நம்ம பணத்தை எல்லாம் அவன் தான் திருடிட்டு போயிருக்கிறான். 3 பெரிய பணக்காரர்கள் இந்திய மக்களின் பொருளாதாரத்தை, வங்கியில் நாம் போட்டு வைத்திருக்கிற பொருளாதாரத்தை திருடிவிட்டு சென்று விட்டார்கள். 3 பெரிய பணக்காரர்கள். ஒன்னு நீரவ் மோடி, இன்னொன்னு லலித் மோடி, இன்னொருத்தன் மல்லை, விஜய் மல்லையாங்குவாங்கல்ல, விஜய் மல்லையா. இவங்க 3 பேரும் இப்ப எங்க? சுதந்திரமா வெளிநாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறான், தீவுகள்ல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம். அவங்கள விட்டுருவோம். இப்ப ராகுல் காந்தி பேசுறாரு, நீரவ் மோடி, லலித் மோடி இந்த இருவரையும் சுட்டி காட்டுற விதமா திருடர்கள் பெயர் புறாவும் மோடி என்றே முடிகிறது அப்படின்னார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே. அப்படித்தான் முடியுது. உடனே வழக்கு, மோடிங்கிற பேர் உள்ள பிஜேபியில் உள்ள ஒரு எம்பியை வச்சு ஒரு வழக்கு. இவர் சொன்னது என்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது. என்னை மட்டுமல்ல, எங்கள் மோடி என்கிற எங்கள் வகைராக்களையே, எங்கள் இனத்தவர்களையே கேவலப்படுத்தி விட்டது. ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ராகுல் காந்தி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு. ஒரு பேச்சு, அந்த பேச்சுல உண்மைத்தன்மை இருக்கிறது. நீரவ் மோடி, லலித் மோடி இருவரும் திருடர்கள், அவர்களின் பெயர் மோடி என்று முடிகிறது. இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார். அந்த பேச்சில் பெரிதாக எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த பேச்சை பேசியதற்காக ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது. 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு எம்பிக்கு 2 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவருடைய எம்பி பதவி பறி போய்விடும். அதற்காக இந்த பேச்சுக்கு 2 வருஷம் சிறை தண்டனைங்க. பாருங்க, நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாருங்க. இவர்கள் தங்களை விமர்சிக்கக்கூடிய நபர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுப்பார்கள் என்பதை பாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் அவருக்கே இந்த நிலைமைன்னா ஏனைய கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்லணுமா? சாமானியர்களை பற்றி பேச வேண்டுமா? உங்களையும் என்னையும் பற்றி பேச வேண்டுமா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் வெளியிட்ட ஒரு வார்த்தை, அதற்காக அவருடைய எம்பி பதவியவே பறித்து விட்டார்கள். அதற்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தி அதிலிருந்து வெளியே வந்தார், அது வேற. அது எம்பி பதவி பறித்தார்களா இல்லையா? ராகுல் காந்தியை விட அவர் பேசியதில் குறையில்லை. ஒரு வாதத்திற்கு குறை என்று வைத்துக் கொண்டால் அவரை விட பன்மடங்கு அதிகமா சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தி, கிறிஸ்தவ சமூகத்தை இழிவுபடுத்தி, தலித்து மக்களை இழிவுபடுத்தி பிஜேபியில் உள்ள பல எம்பிக்கள் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவாயிருக்குமா? ஒரு வழக்கு பதிவாச்சா? ராகுல் காந்தி மோடி என்கிற அந்த குழுவினரின் பெயரை பயன்படுத்தி இழிவுபடுத்தி விட்டார். அதுக்காக 2 வருஷம் சிறை தண்டனை. சரி, மாட்டு இறைச்சி சாப்பிட்டான்னு எத்தனை முஸ்லிம்களை அடிச்சு கொண்டாங்க இந்த சங் பரிவார் கும்பல். அவர்கள் யாரேனும் ஒருவர் சிறையில் இருக்கிறார்களா? 2 வருஷம் ஜெயிலில் இருந்தால் ஒருத்தனை காட்டுங்க. மாட்டின் தோலை உரித்தார்கள் என்று தலித்து மக்களை அடித்தே கொண்ட படுபாவிகள், சங் பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்கள் அந்த தலித்துகளை கொடுமைப்படுத்தியதற்காக சிறை சென்றார்கள். சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு உதாரணம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் பெயரை சொல்ல சொல்லி நிர்பந்திக்கப்பட்டு பல முஸ்லிம்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்களே, அதுல ஒருத்தனாவது சிறை தண்டனை விதிக்கப்பட்டான? 2 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாரா?
அவங்களுக்கு இவங்க வைக்கிற பேரு பசு பாதுகாவலர்கள். பசு குண்டர்களுக்கு இவர்கள் வைத்திருக்கிற பேர் என்ன? பசு பாதுகாவலர்கள். பசுவை இவர்கள் பாதுகாத்தார்கள். பசுவை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல மனிதர்களை கொன்றவர்கள், கொலைகார பாவிகள். அப்ப முஸ்லிம்களை விமர்சனம் பண்றவன், கிறிஸ்தவர்களை விமர்சனம் செய்பவன், தலித்து மக்களை விமர்சனம் செய்பவன், அவனுக்கு தான் வழக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. பழங்குடியின பெண்கள், மணிப்பூர்ல பழங்குடியின பெண்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாடே பார்த்தது, வெட்கி தலை குனிந்தது. ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஆடை இல்லாமல் அவளது மான உறுப்புகளோடு விளையாடிய கொடூர செயல், மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட காட்டுமிராண்டித்தனமான செயல். காட்டுமிராண்டி என்கிற வார்த்தை கூட அதற்கு பொருந்தாது. மிருகத்தனமான ஒரு செயல். அந்த செயலை செய்தவர்கள் யாரும் தண்டிக்கப்பட்டார்களா? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? இன்றைக்கு வரையிலே மணிப்பூரில் அந்த பழங்குடியின மக்கள் நிம்மதியாக வாழும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்களா? இன்னைக்கு வரையிலே மணிப்பூர்ல அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நிம்மதி இல்லை, விரட்டப்படுகிறார்கள். எதையெல்லாமோ பேசக்கூடிய மோடி மணிப்பூரை பற்றி பேசவில்லை. வங்கி பாத்துல வார வாரம் வந்துருச்சுன்னா சூரியனை பத்தி பேசுறாரு, சந்திரனை பத்தி பேசுறாரு, மயிலை பத்தி பேசுறாரு. எந்த சப்ஜெக்டையும் விடுறதில்லை, எல்லாத்தையும் பேசக்கூடிய மோடிஜி அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசினாரா? கண்ணீர் வடித்தாரா? மாட்டிறைச்சிக்கு பெயரால் இந்த நாட்டில் கொல்லப்படுகிற முஸ்லிம்களை பற்றி பேசினாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இப்படியெல்லாம் சம்பவம் நடைபெறக்கூடாது என்று கண்டித்தாரா? சொன்னாரா? பல்கிஸ் பானுவுக்காக கண்ணீர் வடித்தார்? எதுவுமே இல்லை. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, எதிர்கட்சி தலைவருக்கே இவர்கள் இவ்வளவு நெருக்கடி கொடுப்பார்கள் என்றால் ஏனைய கட்சிகளை பற்றி சொல்ல வேண்டுமா? எல்லாம் மிரட்டி தான் கூட்டணி வாங்குறது. என் கூட இருக்கிறியா, சிபிஐ அனுப்புவா. என் கூட இருக்கிறியா, இடி அனுப்பி வைக்கவா. என் கூட கூட்டணி வைக்கிறீங்களா, பழைய ஃபைலை தோண்டவா. அதனாலதான் விருப்பமே இல்லாம பொருந்தா கூட்டணி, அவர்களோடு கூட்டணி வைத்து விடுகிறார்கள். சரி, கூட்டணி வைத்தவர்கள் இந்த மாநிலத்திற்காவது ஏதேனும் நன்மையை பெற்று தருகிறார்களா? இவர்கள் எந்த அளவிற்கு சர்வாதிகாரத்தனத்தோடு நடக்கிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி மாநிலமும் ஒரு சான்று. 30 வருஷ காலமாக இந்த மாநிலத்தினுடைய ஆளும் கட்சி, எதிர்கட்சி அத்தனை பேரும் புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது யூனியன் பிரதேசமா இருக்கு. 30 வருஷ காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் 14 முறை தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் கூட, ஆட்சி கட்டிலில் மாறி மாறி அமர்ந்தாலும் கூட அனைவரும் ஒருமித்து சொன்ன விஷயம் என்ன? நமது மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேணும். யூனியன் பிரதேசம் என்பதிலிருந்து மாநில அந்தஸ்து வேணும். ஏன்? யூனியன் பிரதேசமா இருக்கிற வரையிலையும் இந்த மாநிலத்தின் முதல்வர்கள் வெறும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்க முடியுது. என்ன நடக்குதுன்னு இப்படி சுத்தி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு கையெழுத்து கூட போட முடியல. அண்மையில மாநிலத்தின் முதல்வர் ரங்கசாமி வருத்தம் தெரிவிக்கிறார், கவலைப்படுறார். பத்திரிகையிலே அந்த செய்தி வெளிப்பட்டது. ஒருவர் பதவி விலகி போறாரு. அந்த பதவிக்கு ஒருவரை நியமிக்கணும். துணைத் தலைவராக இருப்பவரையே தலைவராக நியமித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தரமாட்டேன்ட்டார். இத்தனைக்கு உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. பிஜேபியோடு பொருந்தா கூட்டணியில் இருக்கக்கூடிய ரங்கசாமிக்கு நேர்ந்த கதி. முதல்வராக இருந்தாலும் எங்க கைப்பொம்மை, நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். ஒரு கையெழுத்து, துணைத் தலைவராக இருப்பவரை நாங்கள் தலைவராக நியமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை கூட ஒப்புக்கொள்ளவில்லை. கடந்த மார்ச் மாசத்துல சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நமது மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். ரங்கசாமி அப்போது பேசுகிறார், இது எதிர்கட்சிகளின் கருத்து மட்டுமல்ல, அவர்களின் தனிநபர் தீர்மானமாக இதனை நாம் சுருக்கிவிடக் கூடாது, சட்டப்பேரவையின் தீர்மானமாக ஆக்க வேண்டும். சட்டப்பேரவையின் தீர்மானமாக ஆக்கப்படுது, ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போதாவது வரும் 14வது முறை அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. இப்போதாவது நமக்கு மாநில அந்தஸ்து வரும் என்று நினைத்தார்கள். மீண்டும் நிராகரிக்கப்பட்டு கடிதம் வந்து விட்டது பாஜக அரசிடம். மாநில அந்தஸ்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? மாநில அந்தஸ்து கொடுப்பதில் மத்திய அரசுக்கு என்ன தடை, என்ன பிரச்சனை? இந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி, ஆளும் கட்சி, எதிர்கட்சி அனைவரும் சேர்ந்து 30 வருஷமா மாநில அந்தஸ்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு முடியாத அந்த சுதந்திரத்தை கூட இவர்கள் வழங்க மறுக்கிறார்கள். இதான் உண்மைதான், யதார்த்தம். அப்ப இவர்கள் கூட்டணி என்று வைப்பதே மிரட்டி உருட்டி
எதுக்கும் அடிபணியிலன்னு வைங்க, வழக்கு போட்டுருவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு போட்டாங்கல்ல, பழைய வழக்கையெல்லாம் தோண்டி அதுல ஊழல் நடந்து விட்டது, இதுல ஊழல் நடந்து, இவங்க என்னமோ ஊழலுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆத்மாக்கள். யார்? பிஜேபியில் உள்ளவங்கலாம். ஊழல்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும்தான் ஊழல்ல மூழ்கி திளைப்பவர்கள். மகாராஷ்டிராவில் அஜித் பவார் சிவசேனாவில் இருந்த பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஊழலின் ஊற்றுக்கண் என்று விமர்சனம் செய்தார்கள். அஜித் பவார் ஊழல் பண்ணிட்டாரு, அந்த துறையில் ஊழல் நடந்து விட்டது, இதில் ஊழல் நடந்து விட்டது. அஜித் பவார் சிவசேனாவை ரெண்டா உடைச்சாங்க, அஜித் பவாரை உள்ள இழுத்தாங்க. உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்து அவர் பரிசுத்தவனா ஆயிட்டார். எவ்வளவு பெரிய ஊழல் பேர்வழிகளாக இருந்தாலும் பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி வைத்து விட்டால் உங்கள் ஊழல் கண்டுகொள்ளப்படாது. உங்களுடைய ஊழல் கரையை துவைத்து அந்த கரையை நீக்கி விடுவார்கள், சர்ஃபெக்சல் போட்டு நீக்கிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பொடி அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம ட்ரெஸ்ல இருக்கிற கரையை போக்குவதற்குரிய பொடி தான் கடையில் விற்கிது. ஊழல் கரையை நீக்குவதற்குரிய பொடி ஆட்டு இருக்கு, பிஜேபி தான் இருக்கு, அமித்ஷா தான் இருக்கு, மோடிஜி தான் இருக்கு. கூட்டணி வச்சிங்க, ஊழல் கரை துடைத்து எறியப்பட்டு விடும். இப்ப அஜித் பவாரை பத்தி பேசுறாங்களா? அவருடைய ஊழலை பற்றி பேசுகிறார்களா? இல்லை. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை பற்றி பேசுவதற்கு காரணம் உங்களோட இணங்கி போகல. நீங்க சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு அவர் அடிப்படையை மறுக்கிறார், கூட்டணிக்கு சம்மதிக்கல, அதான் அர்த்தம். அப்ப கூட்டணிக்கு சம்மதிக்கலனா கட்சியை ரெண்டா உடைப்பாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை ரெண்டா உடைச்ச மாதிரி பழைய ஊழல் வழக்குகள் எதுவும் இருக்கிறதா என்று புரட்டி போட்டு உண்மையோ பொய்யோ ஊழல் வழக்கை சுமத்துவார்கள், சிறைக்கு தள்ளுவார்கள். இதெல்லாம் வேண்டாம்னா எங்க கூட கூட்டணிக்கு வா. இப்படி அடிபணியை வைத்து கூட்டணி வைப்பது ஜனநாயகமா? இதற்கு பேரு ஜனநாயகமா? அதுக்கு வழி இல்லைன்னு வைங்க. எம்எல்ஏக்களை ரெண்டா பிரிச்சு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் ஆளுக்கு விலை பேசுறது. உனக்கு 100 கோடி, 150 கோடி, உனக்கு 200 கோடி, ஓகேவா? கெஸ்ட் ஹவுஸ்ல சுத்தி பார்ப்பாங்க, 200 கோடி பா, ஒட்டுமொத்த வாழ்நாள்ல சம்பாதிச்சா கூட நமக்கு அவ்வளவு வருவாங்க. ஓகே, முடிஞ்சு வச்சு இருக்கிற எல்லா எம்எல்ஏவையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறது. எவ்வளவு பெரிய ஜனநாயகம்! எப்பேற்பட்ட ஜனநாயகத்தில் இருக்கிறோம்னு பாருங்க. அவங்க எதிர்கட்சிகள் கூட சுதந்திரமாக செயல்படுவதற்குரிய உரிமை இல்லை. அதை தாண்டி இவர்கள் ஜனநாயகத்தன்மையை அழுகச் செய்யக்கூடிய விதமான பல்வேறு மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். நாட்டின் வளர்ச்சியை பற்றி யோசிக்காமல் சிறுபான்மை மக்களின் மீதான வெறுப்பை பற்றி யோசிக்கிறார்கள். இவர்கள் பேசுவது, இவர்கள் செயல்படுவது அனைத்தும் சிறுபான்மை மக்களின் மீதான வெறுப்பை பற்றி தான் இருக்கிறது. முஸ்லிம் மக்களை எதிரியா காட்டணும், அதன் பேர்ல இந்து மக்களுக்கு பொய்யான அச்சத்தை உருவாக்கணும். அந்த இந்து மக்களுக்கு அவர்கள் உருவாக்கிய பொய்யான அச்சத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதை ஓட்டாக அறுவடை செய்யணும். இதுதான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க அவர்கள் செய்வது இதைத்தான். முஸ்லிம் வெறுப்பு இவர்களுக்கு எந்த அளவிற்கு, முஸ்லிம்கள் என்றாலே ஆகாது பிஜேபிக்கு. பல உதாரணங்களை சொல்ல முடியும். நாடாளுமன்றத்தில் பிஜேபியின் சார்பாக ஒரு முஸ்லிம் எம்பி கூட கிடையாது. ஊபியில பிஜேபியின் சார்பாக ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்களை நாங்கள் நேசிக்கிறோம். எப்படி நம்புவது? நாடாளுமன்றத்தில் எத்தனை தொகுதி? 543 தொகுதி இருக்கிறது. ஒரு தொகுதியில கூட பிஜேபியின் சார்பாக ஒரு முஸ்லிம் கூட நிறுத்தப்படலை. இவங்க சொல்றாங்க நாங்க முஸ்லிம்களை பாதுகாப்போம். அப்படின்னா என்ன? முஸ்லிம்கள் எங்களுக்கு வேண்டாம்ங்கிறாங்க. முஸ்லிம்னா எங்களுக்கு வேண்டாம், ஆகாது. முஸ்லிம்கள் மட்டும் ஆகாதுங்கிறத தாண்டி இப்ப முஸ்லிம் பேரே ஆகாதுன்னு ஆயிட்டாங்க. வரலாற்றை மாற்றுகிறார்கள், வரலாற்றில் திரிப்பு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். வரலாற்றில் எவ்வளவு நுணுக்கமா வேலையை பண்றாங்க பாருங்க. 11, 12ஆம் வகுப்பு பாடத்திட்டம் இருக்கு. அதுல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முகலாய மன்னர்களின் சில நன்மையான விஷயங்கள், அவர்கள் இந்த நாட்டிற்கு எத்தகைய நன்மைகளை வழங்கினார்கள். மன்னர்கள்னா நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். எந்த மன்னனா இருந்தாலும் முஸ்லிம் மன்னர்களையும் அப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள் இருவகை உண்டு. இந்து மன்னர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருவகை உண்டு. மன்னர்கள்னா அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா முகலாய மன்னர்கள் அவங்க செய்த சில நல்ல விஷயங்கள், இந்த நாட்டிற்காக அவர்கள் செய்த விஷயங்கள், நீதித்துறையில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள், இதெல்லாம் பாட புத்தகத்தில் இருந்தது. நாம உருவாக்குனது இல்லை, வரலாற்றின் அடிப்படையில் இருந்தது. பிஜேபி அண்மையில் என்ன பண்ணாங்க? பாட புத்தகத்தை திருத்துறோங்கிற பேர்ல, கொரோனா காலம் வந்துச்சுல, கொரோனாவில் மாற்றம் பண்றோம்னு நிறைய பேரை பாஸ் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்க?
அது பாடத்தை படிக்க முடியல, அதனால பாட புத்தகத்தை நாங்கள் சுருக்க போறோம், பாட புத்தகத்தை சுருக்கி கம்மியாக கொடுக்க போறோம். சரிப்பா, என்னப்பா பண்ண போறேன்? முகலாய மன்னர்கள் சம்பந்தப்பட்ட சில பாடங்களை நாங்கள் நீக்குகிறோம். எந்த பாடத்தை நீக்குறாங்கன்னு பார்த்தா, நீதித்துறையில் அவர்கள் ஏற்படுத்திய பங்களிப்புகள், அதாவது முகலாயம் அந்த சம்பவங்களை படிச்சா பரவாயில்லையே, முகலாய மன்னர்கள் இந்த நல்லதையெல்லாம் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனை வரும்படியான எல்லா பாடத்தையும் நீக்கிவிட்டாங்க. முகலாய மன்னர்களுடைய நன்மைகளை பக்கத்தை பற்றி பதிவு செய்யக்கூடிய பாடத்தை நீக்கிவிட்டார்கள். அக்பரை பற்றி அவருடைய மத சகிப்புத்தன்மைக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது, வரலாற்றில் இருந்தது, முன்பு பாட புத்தகங்கள் இருந்தது. அக்பரின் மத சகிப்புத்தன்மை பற்றியான பாடங்களை நீக்கிவிட்டார்கள். ஏன்? அதையெல்லாம் படித்தா முஸ்லிம்கள் மேல வெறுப்பு வருமா? மன்னர்கள் நல்லவங்களா இருந்திருக்கிறாங்களே நீங்க படிக்கிறவங்க நினைச்சிட மாட்டாங்க, அதனால் அதையெல்லாம் நீக்கிறது. இந்த பாடத்தை தூக்கு. அடுத்து என்ன? 2002 கோத்ரா கலவரம் பற்றி, அதில் ஏனைய நபர்களின் பங்களிப்பை பற்றி, முஸ்லிம்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை என்பதை பற்றிய உண்மையின் அடிப்படையிலான அப்போது ஏற்படுத்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் அது தந்த அறிக்கைகள், அதன் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு, அதுவும் பாடத்தில் இருந்துச்சு. 2002 கோத்ரா கலவரத்தை பற்றி ஒரு பாடத்தில் இருந்தது, அதை நீக்கிட்டாங்க. ஏன்? அது இவர்கள் மீது கரை படியக்கூடியது, வரலாற்றை மாத்துறாங்க. கோத்ரா கலவரத்தை பற்றியான செய்திகளை, பாடங்களை நீக்குவது, முகலாய மன்னர்களுடைய நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய பாடத்தை நீக்குவது, பேரை மாத்துறது. அலகாபாத் இருந்துச்சு, அது பிரயாக்ராஜ் அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப அலகாபாத் இல்ல, பிரயாக்ராஜ். ஊபியில அலகாபாத் என்ற அந்த ஊரை, அலகாபாத்ல முஸ்லிம் பேர் வருதுல, முகலாய மன்னர்கள் தான் இந்த மாநிலத்தை ஆண்டிருக்கிறார்கள், பல நல்லவற்றை செய்திருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. அப்ப பேரை எல்லாம் மாத்துறது. அலகாபாத் வந்தா இனி அலகாபாத் இல்ல, பிரயாக்ராஜ் அப்படின்னு மாத்தினாங்க. பைசாபாத் என்று ஒரு மாவட்டம் இருந்தது ஊபியில, அதன் பெயரை அயோத்தியா என்று மாற்றினார்கள். அவுரங்காபாத் என்று ஒரு பகுதி, அந்த பகுதியை சம்பாஜி நகர் என்று மாற்றினார்கள். அவுரங்காபாத் அப்படின்னு இருந்ததை சம்பாஜி நகர் அப்படின்னு மாத்திட்டாங்க. அலிகர் நகர், அலிகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு மாவட்டம் இருக்கிறது, அது அந்த அலிகரை ஹரிகர்னு மாத்திட்டாங்க, ஹாவாக்கிட்டாங்க. அலிகர் அப்படின்னு இருக்குல்ல, அலிகர்னா முஸ்லிம் பேர், அதை மாத்து. எப்படி மாத்துறது? ஹரிகர், ஹரிகர் என்று மாத்தி விட்டார்கள். அது போக வாரணாசிக்கு பக்கத்துல ஒரு ஜங்ஷன், முகல் சராய் அப்படின்னு சொல்லி ஒரு ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் இருக்கிறது. அந்த முகல் சராய்ங்கிற ஜங்ஷனை இப்ப பேரை மாத்திட்டாங்க, தீனதயாள் உபாத்யாய அப்படின்னு மாத்திட்டாங்க. முகல் சராய், முகலாயர்கள் அந்த பேரை வெளிப்படுத்துற விதமா முகல் சராய் அப்படின்னு இருந்துச்சு அந்த ஜங்ஷன் பேர். பழைய கல்வெட்டை பார்த்தா முகல் சராய் இருக்கும். அந்த பேரை இப்ப மாத்திட்டாங்க, தீனதயாள் உபாத்யாய. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பியவர்களில் ஒருவர், அவருடைய பேரை அந்த ஜங்ஷனுக்கு, ரயில் நிலையத்துக்கு பேரா வச்சுட்டாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ சமீபத்தில் இஸ்லாம்பூர் என்ற ஒரு மாவட்டம், இஸ்லாம்பூரை இப்ப என்னவா மாத்திட்டாங்க? ஈஸ்வர்பூர் அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த மாற்றம், இது மாதிரி ஏராளமான மாற்றங்கள். பேரை மாத்தலாம், தப்பில்லை. எந்த நோக்கத்தில் மாற்றுவார்கள்? பாம்பேவை மும்பை என்று மாற்றினார்கள், கல்கத்தாவை கொல்கத்தா என்று மாற்றினார்கள், மதராஸை சென்னை என்று மாற்றினார்கள். இந்த மாற்றத்தின் பின்னணியில் வெறுப்பு கிடையாது. ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தினான், அவன் பேர் இருந்துச்சு, ஆங்கிலேய வச்ச பேர் நமக்கு வேண்டாம், நம்ம பேரை மாற்றுவோம், இதுதான். ஆனா இவங்க முஸ்லிம் சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற பெயர்களை மட்டுமே மாற்றுகிறார்கள். முஸ்லிம் அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணணும், பேர்ல கூட இருக்கக்கூடாது. அதனால்தான் தாஜ்மஹாலுக்கு உரிமை கொண்டாடுறான். பாபர் மஸ்ஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது, அதை இடிச்சு தரமட்டமாக்கி அநியாய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, அது வேறு. அடுத்து என்ன? தாஜ்மஹால் உலகளாவிய பகுதியிலிருந்து எங்க வந்தாலும் இதைத்தான் பார்க்கறாங்க. டெல்லிக்கு வரான் ஃபர்ஸ்ட், முத என்ன மோடிஜியை பார்க்க போவான், இல்ல ஊபிக்கு போவானா? வெளிநாட்டில இருந்து வந்தா டெல்லிக்கு வருவாங்க, தாஜ்மஹால் அந்த கட்டணத்தை பார்ப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, சுத்தி வருவான், வெளியே போவான். இது அவங்க கண்களுக்கு உறுத்துது. தாஜ்மஹாலையும் மாத்தணும். அப்ப என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழக்கு. என்ன வழக்கு? தாஜ்மஹாலும் கோயிலை கட்டி தான் இடிக்கப்பட்டிருக்கு, கிளப்பி விடுறாங்க. தாஜ்மஹாலும் கோயிலை இடித்து கட்டப்பட்ட ஒன்று. நல்ல வேளையா நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இருந்தாலும் அவர்களுடைய குறியில், அவர்களுடைய கவனத்தில் தாஜ்மஹாலும் இருக்கிறது, குதுப் மினார் இருக்கிறது. முகலாயர்களின் அடையாளமாக, முஸ்லிம் மன்னர்களின் அடையாளமாக எந்தெந்த அடையாளங்கள் வீழ்ச்சி நிற்கின்றனவோ அவை அனைத்தையும் முற்றாக துடைத்து எரித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம் பேரையெல்லாம் மாற்றுவதோடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படி ஆக்கணும்.
நம்ம அடையாளமே இல்லாம ஆக்கணும். எந்த அளவிற்கு இவர்கள் முஸ்லிம் வெறுப்பில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயகத்தன்மையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியே படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களின் நோக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நோக்கம்? இந்த நாட்டில் ஜனநாயகத்தன்மை இருக்கக்கூடாது, எதேச்சதிகார போக்கை, சர்வாதிகார போக்கை நிலைநாட்ட வேண்டும். இது ஒரு விஷயம். இதற்கு யார் இடம் கொடுத்தாலும், எதிர்க்கட்சிகள் இடம் கொடுத்தால் கூட இந்திய முஸ்லிம்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். சர்வாதிகாரத்தை இந்திய முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஒரு கட்டம் வரையிலையும் சகிப்புத்தன்மையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆங்கிலேயன் விரட்டி அடிப்பதற்குண்டான அடிப்படை காரணம் அவன் இந்திய மக்களின் மீது ஏவிய சர்வாதிகாரம். ஆகவேதான் முஸ்லிம்கள் ஒன்று திரண்டார்கள். ஆங்கிலேயன் மீதான வெறுப்பை சுதந்திர போராட்ட உரைகளில் வெளிப்படுத்தினார்கள், மக்களை தயார்படுத்தினார்கள். அத்தனை வடிவ போராட்டத்திலே முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்கள். அனைத்து தலைவர்கள் பின்னாலேயும் அணிவகுத்து நின்றார்கள். ஆங்கிலேயனை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். காரணம், எங்களை அடிமைப்படுத்துவதற்கு நீ யார்? சர்வாதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே சர்வாதிகாரத்தை மோடி அரசாங்கம் நம்மின் மீது திணிக்குமையானால் ஆங்கிலேயனுக்கு எந்த விதத்தில் பதிலடி கொடுத்தோமோ அதே விதத்தில் மோடி அரசாங்கத்திற்கும் பதிலடி கொடுக்க இந்திய முஸ்லிம்கள் தயார். அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அடுத்து இவர்கள் நம்முடைய அடையாளத்தை அளிக்கிறது, பேரை மாத்துறது, இதெல்லாம் என்ன? நம்மளை ஒழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன? இஸ்லாம்பூர் அதை மாத்து. எப்படி மாத்துறது? ஈஸ்வர்பூர் மாத்துனா முஸ்லீம் செத்து போயிடுவான்னு நினைக்கிறாங்க. நீங்க மாத்தினா நாங்க செத்து போயிடுவோமா? மாத்தினா மாத்தி விட்டார்கள் பயந்து ஒடுங்கிடுவோம் நினைக்கிறீங்களா? இதை விட மேலான அடக்குமுறைகளை எல்லாம் எங்கள் முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த அடக்குமுறைகளோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் செய்வது ஒரு பொருட்டே அல்ல எங்களுக்கு. நாங்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு, ஈமானுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று நாங்கள் வைத்திருக்கிற தவக்குலுக்கு முன்பாக இவர்கள் செய்யக்கூடிய எந்த அடக்குமுறையும் எங்கள் ஈமானிய உறுதியை ஒருபோதும் குறைத்து விடாது. உறுதியாக நாங்கள் எதிர்த்து நிற்போம். இந்த நாட்டின் ஜனநாயகத்தன்மையை காப்பாற்றுவதற்கும், இந்த நாட்டில் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மை முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்து மக்கள், ஏனைய பழங்குடியின மக்கள் இவர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் இறுதி வரை இந்திய முஸ்லிம்கள் போராடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.